மாப்பிளை வணக்கம்டா மாப்பிள. நெல்லையிலேருந்து நான் தான் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன். என்னடா எடுத்தவொடனே புதுசாக வணக்கம்டா மாப்பிள்ளைன்னு சொல்கிறான்னு பார்த்தீங்களா? ஆமாம், இன்றைக்கி வீடியோவில் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம வணக்கம்டா மாப்பிள தேனியிலேருந்து அப்படின்னு சொல்கிறார்ல ஒருத்தர், தேனி அருண்குமார் நம்ம பங்காளி. அவரை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நான் வந்து இப்போ நேற்றுலேருந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அவரோட வாட்டர் சர்வீஸ் வேலை பார்க்குற இடத்துல போயிட்டு ஒரு 20 பேர் வந்து பங்காளியை அடித்து தும்சம் பண்ணி ஆஸ்பத்திரியில் போடுறதாகவும் அது எல்லா டிவி சேனல்லையும் வந்து நான் பார்த்தேன்யா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி யூடியூப்பை திறந்தாலே என் பங்காளி வணக்கண்டா மாப்பிள்ள தான் எடுத்த உடனே வணக்கண்டா மாப்பிள்ள தேனியிலேருந்துன்னு இன்ஸ்டாகிராமும் கலக்கிக்கிட்டு இருக்காரு, யூடியூப்பும் கலக்கிக்கிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா நல்ல கருத்து உள்ள விஷயங்களை சொல்லுவார், தப்பான விஷயத்துக்கு எதுக்கும் போக மாட்டார். பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல இருந்து மனுஷன் ஃபேமஸ் ஆகி இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு ஏதோ ஒரு வீடியோ போட்டு மனுஷன் பணங்காசு சம்பாத்தியம் பண்ணலையா, ஆனால் மக்கள் மனசை நல்லா சம்பாத்தியம் பண்ணியிருக்காரியா மனுஷன். ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், மீடியாக்காரங்கள் வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நான் பாராட்டணும். என் பங்காளியை அடித்ததுக்காக நீங்கள் எல்லா யூடியூப் சேனலும் அவ்வளவு செய்தி பத்திரிகையிலேருந்து எல்லா சேனலும் அவருக்கு சப்போர்ட்டாக ஆதரவாக அந்த வீடியோ எடுத்து போட்டு அவரை வந்து வைரலாக்கி இந்த விஷயத்தை பெருசாக்கி அவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் முதல்ல ஒரு தலை வணங்குறேன், ஹேட்ஸாப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அடித்தாங்கல்ல ஐயா, ஐயா அவர் என்னையா அவங்கள தப்பு பண்ணார், அவர் வந்து ஒரு பொதுவான கருத்தாக சொன்னார் ஐயா. 3 தெய்வமும் கடவுளும் ஒன்று அப்படின்னு சொன்னார். ஆனால் நீங்கள் விஷயம் புரியாமல் வந்து இப்படி அடிச்சு விட்டீங்களே ஐயா, எனக்கு அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு கூட பயமாக இருக்குது நண்பர்களே இந்த வீடியோ போடுறதுக்கு. ஏன்னா அவருக்காவது சப்போர்ட் பண்ண எல்லோரும் நல்ல உள்ளவங்கள் இருக்காங்க, எனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண நாதியே கிடையாது நண்பர்களே. அந்த விதத்தில் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இந்த வீடியோ பற்றி பேசுறதுக்கு. யாரும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க ஐயா. ஒன்றே ஒன்று சொல்லிக்கிட்டதே, இந்த பள்ளிக்கூடமும் சரி பொதுவான விஷயமும் சரியா, இந்த சாதி சான்றிதழ் ஒன்று சொல்லணும்ல ஐயா, சாதி சான்றிதழ்லாம் வந்து நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து கட் பண்ணுங்க ஐயா. நம்ம உள்ள காலத்தில் பிள்ளைகள் மனத்தில் வந்து இந்த சாதிங்கிறத சொல்லி பிள்ளைகளை கெடுக்காதீங்க ஐயா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரிங்களா? அப்படி ஜாதி சான்றிதழ் ஒன்று வந்துச்சுன்னா அதில் என்ன போடுவீங்கன்னா இந்தியன், அவங்க தமிழ்நாடுக்காரங்களாக இருந்தால் ப்ராக்கெட்டில் தமிழ்நாடு, மலையாளியாக இருந்தாங்கன்னா இந்தியன் மலையாளி, ஆந்திராக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்தியன் ஆந்திரா, தெலுங்கானா வந்தால் இந்தியன் தெலுங்கானா, கர்நாடகான்னு ஒவ்வொரு மாநிலத்தையும் போட்டுக்கோங்க ஐயா. தயவுசெய்து பிள்ளைகள் மனசில் நஞ்சை விதைக்காதீங்க, சாதிங்கிற பேரெலாம் அடிச்சுக்கிட்டு சாவாதீங்க. இனிமேல் இருக்க போகிறது கொஞ்ச நாளைக்குயா, தூங்கி எழுந்தா தான் உறுதி, தூக்கத்திலே நெஞ்சிலிருந்து செத்து போயிருந்தோம் ஒவ்வொருத்தரும் சரியா? அதனால் வந்து இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம். அதனால் பங்காளி வணக்கண்டா மாப்பிள்ள பங்காளி, உடம்பை பார்த்துக்கோங்க. அதனால் யாரும் இந்த வீடியோ தப்பாக பேசினா மன்னிச்சிக்கோங்க சகோதர சகோதரிகளே. எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். ரொம்ப நன்றி, வணக்கம் நண்பர்களே. ஜெய்ஹிந்த்.